ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பூனேயில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஜோலார்பேட்டெல்லாம் வந்து அங்கேருந்து வர்க்காலாலாம் கிராஸ் பண்ணி இந்த வாய் வந்து ஒரு டேஸ்டாக இருந்தாலும் லைட்டாக பிரியாணி மட்டும் தான் இருக்குது. ஆனால் ஆயில் அதிகமாக இருக்கனால இல்லை தக்காளி அதிகமாக இருக்கனாலன்னு தெரியல. ட்ரிப்லாம் முடியல, இப்போதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான், ஜோலார்பேட்டையிலேருந்து நம்ம கிளம்பியாச்சு. ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சரி, எங்கே போயிட்டு இருக்கோம்? ஸோ நாகர்கோவில் ஏறி கேப் வச்சுட்டு மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி ட்ரெயின் வச்சாச்சு, கிளம்பியாச்சு, ரீச் ஆகிட்டு நெக்ஸ்ட் எங்கெல்லாம் போக போகிறோம். ட்ரெயினில் ஏறியாச்சு. என்ன மாட்டோம்னா ட்ரெயின்லாம் கொஞ்சம் நீட் ஆகிடல. நான் தனியாக வந்தேன், எனக்கு யாரு தனியாக வந்தியா? யாருமே எனக்கு ட்ரெயின்லாம் கொஞ்சம் நீட்டாக இல்லை. மற்றபடி புதுக்கோட்டை மாதிரி தான் தெரியுது. பூனேலேருந்து வந்துருக்கு. இதுக்கப்புறம் போகிற ரூட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா பாதி கேரளா கவர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து டெஸ்டினேஷனே ரீச் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பூனேயில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஜோலார்பேட்டெல்லாம் வந்து அங்கேருந்து வர்க்காலாலாம் கிராஸ் பண்ணி நாகர்கோவில் போகுது. இந்த ட்ரெயின் நாகர்கோவில் கூட இல்லை, கன்னியாகுமரி வரைக்கும் போகுது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் பப்ஜி அப்படின்ற ஒரு கடையில் ஷவர்மா அப்புறம் சிக்கன் பிரியாணிலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ட்ராவல் ஏற்ற சீன் இது வரும். அங்கிள் பார்த்துக்கோங்க, உங்கள் பொண்ணு ஷவர்மா சாப்பிட்றா. டெம்ட் பண்ணுறாளே. சூப்பர்க்கா, 200 ரூபாய் தாயா? புரி எப்படி இருக்கு சொல்லு, ரிவ்யூ சொல்லு. பயங்கரமா ட்ரெம் பண்றோம். எனக்கு ஆக்சுவலாக அந்த கடைக்கு வந்து சம பேர் டைப் இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஷவர்மா ரிவ்யூ பண்ணலாம். முடிஞ்சா ஒரு நாள் நேரில் கூட போய் அந்த கடையை ரிவ்யூ பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம வந்து டிராவலில் இதெல்லாம் கொடுப்போம். சிக்கன் ஷவர்மா ஊறிச்சு. சரியான சாப்பிடும். வைக்கும் போதே லேயராக வருது.
பிரியாணியா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்க சமத்தான பேக்கேஜ் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு. எவ்வளோ பெரிய பேக்கேஜ். எவ்வளோ நூல் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே இருக்கு, ஃபில்லாக இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. வேறெல்லாம் வச்சுக்கோங்க. ஆனால் என்னன்னா பிரியாணி தான் கொஞ்சம் தக்காளி சாதம் மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. ஒரு பீஸ் பீஸ்லாம் சூப்பராக குக் ஆயிருக்கு. ரைஸ்லாம் ஓகே தான். ஆனால் டேஸ்ட்டு சொல்கிற அளவுக்கு இல்லை, அதெல்லாம் ஓகே. விழா வெஜஸ் அந்த மாதிரி இருக்கு. ஆனால் பீஸ்லாம் செம்மையாக குக் ஆயிருக்கு. செம்மையாக குக் ஆயிருக்கு. இந்த வாய் வந்து ஒரு டேஸ்டாக இருந்தாலும் லைட்டாக பிரியாணி மட்டும் தான் இருக்கு. ஆனால் ஆயில் அதிகமாக இருக்கனாலே இல்லை தக்காளி அதிகமாக இருக்கனாலே தெரியல. இப்போ நம்ம போயிட்டு இருக்க ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 16381. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ். நம்ம பூனேலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போவோம். ஸ்டாப்பிங்ஸ்லாம் இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கால்வாசி கேரளா கிராஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் நாங்கள் போகிற லொக்கேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் மாற்றணும் போவோம், அதுக்காக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம், அந்த லொக்கேஷன் போவோம். சரி நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா இப்போ நல்லா தூங்கி எழுந்து நாளைக்கு அந்த வியூவோட நான் உங்களுக்கு பார்ப்பேன். The next day. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்லேயே கீழெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. மேக்ஸிமம் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த சபரிமலைக்கு போகிறவங்க தான் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுறாங்க. பிகாஸ் இந்த செங்கன்னூர் ஸ்டாப்பிங் வந்து ட்ரெயினே காலி ஆகிடுச்சு. இந்த கம்பார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 பேர் தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே காலி ஆகிடுச்சு. ஸோ இந்த ட்ரெயின் புக் பண்ணுறீங்கன்னா ஒன்று ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் போயிடுங்க. அப்படி இல்லைன்னா செங்கன்னூர் வரைக்கும் கொஞ்சம் போட்டிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஃப்ரீயாகவே இருக்கு. ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு, நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். பாய். ட்ரிப்புலாம் முடியல, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம வந்து குளுத்தரம் வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போய் சாப்பிட்டுட்டு அப்படியே என் கார்டு போட போகிறோம். அப்போ நான் வந்து ஊருக்கு வந்துட்டே பேசுகிறேன். இவ்வளோ சஃபிங் சாப்பிட்றேன். என்னம்மா சாப்பிட்றேன்? கன்னியாகுமரி மாவட்டத்தில் முக்கியமானது தான் மோதகம். மோதகம். மோதகம் எப்படி இருக்கு? நல்லா நல்லா இருக்கு. போதும், 2 வாங்கணும். அவன் சாப்பிடல. இந்த டீ நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. டீ பவுடர் ஸ்மெல் நல்லா இருக்கு. டீ பவுடரா? பேர் வந்து உள்ளி வடை. இதுக்கு அது காம்பினேஷன். சூப்பரா.
சாப்பிடு. ஆனியன் பக்கோடா. உள்ளி வடை. இங்கே உள்ள சோஃபார் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ட்ரெயின் ஜேர்னியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீரியஸாகவே நான் எடுக்க போகிறேன். ஏன்னா டிசம்பருமே நாங்கள் வந்து இங்கே வருவோம். அதோட ட்ரெயின் ஜேர்னியாக நான் நெக்ஸ்ட் வீடியோவை நான் போடுறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.